நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. வீட்டில் வந்து பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன், சினிமாவில் நடிக்கக்கூடாது. சினிமாவை இப்போ வந்து V3ன்னு ஒரு படம் வந்துச்சு. ஆக்சுவலாக என்னோட பாசக்காரி படம் சுருட்டு குடிக்கணும்னு சொன்னாங்க. சுருட்டு குடிக்கும் போது ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷூட் எங்களுக்கு வரலட்சுமி மேம் கூட. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி ஷேர் வித் விக்கியில் நம்ம யாரை இன்ட்ரிவ் பண்ண போகிறோன்னா 100 ஷார்ட் ஃபிலிமுக்கு மேலே நடித்து அண்ட் ஆட்ஸ் நடித்து இப்போ வந்து படங்கள்லையும் பிரபலமாக நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஷீபா மேடம் தான் இன்ட்ரிவ் பண்ண போகிறோம். வாங்க ஷோக்கில் போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். பொதுவாக வந்து சினிமா ஆர்வங்கிறது எல்லாருக்குமே வந்து இந்த சின்ன பசங்க காலத்துலேயே வந்துடும். இந்த டிவிக்குள்ளே வர்றது இப்படி இந்த தியேட்டரில் நம்ம தெரியுறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வந்துடும். உங்களுக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு 10ஆம் படிக்கும்போது. அது சும்மா அங்கே இருக்கவங்கெல்லாம் வந்து படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. அப்படி வந்தது. அப்போ நம்மளுக்குள்ள ஒன்று இருக்கலாம், நம்ம ஹீரோயினான்னு நினைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கலாம். பூவெல்லாம் வச்சு டெய்லியாக பூவெல்லாம் வச்சுட்டு எல்லாத்துக்கும் இருக்கிற ஆசை தானே. அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷனான ஒரு இதில் தான் இருந்துச்சு. ஷார்ட் ஃபிலிமில் நடித்து தான் நீங்கள் வந்து இப்போ வந்து நிறைய படங்களையும் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி முதல்ல எப்போ வந்துச்சு? முதல்ல ஆஸ் யூஷுவல் எல்லா லேடிஸ்ன்ற ஜென்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இருக்க ஒரே ஆசை தான், நிறைய பேர் நம்மளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நான் வரும்போது எனக்கு வீட்டில் நார்மலாக உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் பார்த்தேன், ஒரு சைல்டு ஹாரஸ்மெண்ட்டை பற்றி போட்டுச்சு. பட் அந்த மீறி போனால் அந்த நியூஸ் வந்து ஒரு 10 நாளைக்கு அதை வரும், 15ஆவது நாள் தூக்கி போட்டுருவாங்க அந்த நியூஸை. அந்த பொண்ணு என்னான்னு தெரியாது, அந்த கைதி என்னானாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது, அந்த வீடை மட்டும் காட்டுவோம். ஆனால் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல நடந்திருக்க இந்த இன்சிடென்ட் மட்டும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த வீட்டில் ஒரு கற்பழிப்பு நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. பட் அவங்க எங்கே இருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் தோணி ஒரு ஷார்ட் ஃபிலிமாக ஒரு கண்டென்ட்டாக நான் சொன்னேன். என்ன சொல்ல, இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு அவுட்லைன் மட்டும், அதுதான் அவுட்லைனுன்றதும் நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி இருக்கலடா அப்படி பண்ண எப்படின்னு சொல்லும்போது எந்த வீட்லேயும் உடனே சூப்பர் பண்ணுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறக்கே 6 months ஆச்சு. எனக்கு அதை வந்து ஒரு ஸ்கிரிப்டாக கொண்டுட்டு வர்றதுக்கே 6 months ஆச்சு. ஷூட்டிங் ஒரு 2 days தான் ஆச்சு. ஸோ தட் வாஸ் மை ஃபஸ்ட்டு. ஆனால் ஒரு பயம், பப்ளிக் என்ன நினைப்பாங்க, நம்மளை தப்பான போர்ட்ரேட் பண்ணுவாங்கள்ல, நம்மளை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, அந்த ஒரு பயம் உள்ளே இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பட் அதெல்லாம் தட்டி உடச்சி வரக்கு 3 years ஆச்சு. கதையின் பால் இருக்கப்பட்டு ஒரு சுச்சுவேஷன் பால் இருக்கப்பட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்க. ஆனால் அது வந்து 100 ஷார்ட் ஃபிலிமுக்கு மேலே நடிக்கிற அளவுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை பெற்றுத்தருது. எப்படி அது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு பயம் வந்துச்சு, என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு. பப்ளிக் என்ன நினைப்பாங்கன்றதை விட ஃபேமிலி என்ன நினைப்பாங்களோன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. உனக்கு மூடா இருக்கும்போது நான் தேவையில்லை, இப்போ எனக்கும் மூடா இருக்கு வா. ஸோ அதனால் நடுவில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணேன். தேர்ட் ஒரு 2 years பிரேக் எடுத்து 3rd year வரும்போது தான் வீட்டில் பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஓட ஆரம்பித்தது. அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். எங்கெங்கெல்லாம் கிடைக்குமோ ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணும்போது. ஆனால் இப்போ வரைக்கும் க்ரௌட் ஆர்டிஸ்டெல்லாம் நான் போனது கிடையாது. யூடியூப் சேனல்ஸில் நடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ அந்த வாய்ப்புகள் எங்கெல்லாம் வருதோ எல்லாமே. அப்போ வந்து எனக்கு அமௌண்ட்டு, பேமெண்ட்டு அதெல்லாம் எனக்கு பெருசாகவே தெரில. யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ எல்லாம். இப்போ நம்ம ஃப்ரீயாக நான் பண்ணித்தரேன்னு சொன்னால் நிறைய வாய்ப்பு வருமா, வராதாங்க? கண்டிப்பாக. அப்படி வந்து ஒரு பேமெண்ட்டுக்குன்னு வர்றதுக்கு இட் டுக் மீ 3 years. அது வரைக்கும் பேமெண்ட் இல்லாமே தான் ஓட ஆரம்பிச்சு. பிகாஸ் எனக்கு பேமெண்ட்டுன்றதை விட ஐ வாண்ட் அந்த எக்ஸ்போஷர் வேணும், நிறைய கற்றுக்கணும், ஒரு சேலஞ்சிங் ரோல்ஸ் எடுக்கணும், அந்த மாதிரி தான். அதாவது எப்படின்னா உள்ளே இறங்க அது இழுத்துட்டே தான் போகுது. நெவர் லுக் பேக்குன்ற மாதிரி இழுத்துட்டே தான் போகுது. அப்படியே வந்துருச்சு. ஆர்வம்ங்கிறதோ ஆசைங்கிறதோ வந்து இயல்பாக வரும். ஆனால் அதுக்குண்டான மன நிறைவுன்னு இருக்குல்ல, ஒரு கட்டத்தில் தான் நம்மளுக்கு வரும். அது எப்போ வந்துச்சு? அதாவது அந்த 3rd year வந்து எழுதி நான் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு, நீ இப்படி ஓடுறியேடி, நைட்டும் பகலமாக ஓடுறியே, அது எவ்வளோ தான் எழுதி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டைரியில் எழுத ஆரம்பிச்சேன். என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய இதுக்கு வாய்ஸ் ஓவராக கொடுத்துருக்கேன், நிறைய டப்பிங்ஸ் எல்லாமே பண்ணிக்கோ. ஒரு ஆடுக்கெல்லாமல் பண்ணும்போது நான் எழுதி வைக்கிற பழக்கம் இருக்குது. எழுதி வைக்கும்போது அந்த 1 year March 17th ஓட ஆரம்பிச்சிது. அடுத்த March 17th பார்க்கும்போது கிட்டத்தட்ட 16 ஷார்ட் ஃபிலிம்ஸு. என்னோட என்டையர் ப்ராஜெக்ட் பார்த்தா 125 ப்ராஜெக்ட். அப்போதான் அப்பாடா அப்படின்ட்டு அந்த மன நிறைவு இருந்துச்சு. அண்ட் பீப்புள் ஸ்டார்ட் ரெக்கக்னைசிங்கில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய
சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஆக்டிங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி. உங்களுக்கு எப்போ கான்ஃபிடென்ட் வந்துச்சு? இப்போ வரைக்குமே கிடையாது. அதாவது நம்ம ஆக்ட் பண்ணது வந்து டைரக்டர்ஸ்க்கு ஓகே சொல்லிடுவாங்க, பட் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆனது. நான் எப்படி எடுத்துக்கன்னா குட் ஹவ் டன் பெட்டர் அப்படி தான் நான் எடுத்துப்பேனே தவிர அந்த இதுக்கெல்லாம் நான் போனதே கிடையாது. பட் போய் பண்ணும்பொழுது வந்துட்டு பிடிச்சி இதே போதுன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் நம்ம ஏன் ரிஸ்க் எடுத்துக்கணும்? கரெக்டாக. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆன ஒரு ப்ராஜெக்ட் சொன்னால் என்ன சொல்லுவீங்க? பாசக்காரின்னு ஒன்று, அப்புறம் சுருட்டு கிளவின்ட்டு ஒன்று. அகிலம் நீ வந்து இட்ஸ் அது வந்து எல்லா நிறைய பேஜஸில் போட்டிருக்காங்க, ரீல்ஸாக போட்டிருக்காங்க. அவன் கேன்சர் வந்து படுத்ததுக்கப்புறம் உன்னை பற்றி பேசாத நாள் இல்லை. எனக்கு அதோட இம்பேக்ட் எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, அது நடிக்கும் போதுன்றதை விட இங்கே போரூர் ஜங்ஷனில் வந்து இறங்குறேன், திடீர்னு ஒரு ஆட்டோ டிரைவர் ஓடி வந்தார். நீங்கள் தானே அந்த படத்தில் நடிச்சவங்க, அந்த பையன் கேன்சரில் இறந்த பையன். அதை விட நம்மளுக்கு என்ன நான் எங்கேயோ இருக்கேன். அதை பார்த்து நேற்று ஒரு ஷூட்டுக்கு போனப்பையும் அவங்க கேட்குறாங்க, நீங்கள் தான் அந்த கேன்சரில் அந்த பையன் இறந்துருப்பான், நீங்கள் போய் பேசியிருப்பீங்களே அப்படின்னு கேட்கும்போது, அந்த படம் பண்ணும்பொழுது வந்து ஆக்சுவலாக ஐ ஹேட் அ சர்ஜரி. ப்ரீவியஸ் டே சர்ஜரி பண்ணிவிட்டு இந்த ஒன்றுமே எனக்கு ரிக்கவர் ஆகலை. வந்தாச்சு அந்த படம். என்னால் முடியல. ஆக்சுவலாக பெயினில் இருந்தேன் நான், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண காஸ்டியூம் போடுறதுலேருந்து, ஏன்னா இது கட்டும்போது கையை மேலே போட முடியாது, எது சாரீ கட்டுறது, ப்ளவுஸ் போடுற எல்லாமே எனக்கு பியூலான்ற ஒரு பொண்ணு அவள் தான் பண்ணான். அந்த ஸ்கிரிப்டை வந்து மார்னிங் 5:30 தான் எடுத்து படிக்கிறேன். ஏன்னா இன்ஜெக்ஷன் போட்டாங்காட்டி தூக்கத்தில் இருந்தேன். 8 o'clock ஷூட். நான் டைரக்டர்கிட்ட நான் குளிச்சுட்டு அப்படியே வரேன், எனக்கு என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்கன்னு. ஸோ அதை படிக்க வந்து அந்த இம்பேக்ட் ரொம்ப க்ரியேட் ஆயிடுச்சு. அது உண்மையிலே அந்த நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அது டியூப்லைட் சேனலில் போயிட்டு அதில் முக்கால்வாசி வந்து நான் ஐ டோன்ட் யூஸ் கிளிசரின் அட் ஆல். அது இம்பேக்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா, உண்மையிலேயே அழுது முக்கால்வாசி எல்லாம் சிங்கிள் டேக்கில் போயிடுச்சு. திரும்பி பார்க்குறேன், டிஓபி அழுகிறாரு, டேரக்டர் அழுகிறாரு, எல்லாருமே அழுகிறாங்கன்ட்டு. அந்த மாதிரி அது ரொம்ப ரொம்ப டச்சிங். அண்ட் டப்பிங்கில் போகும்போதும் டப்பிங்கில் ரொம்ப அழுதேன். எனக்கு அந்த சீன் விட்டு வெளியே வர முடியல, ஏன்னா ஒரு சீன் இன்வால்வ் ஆகும்போது. ஸோ இன்றைக்குமே வந்து என் கூட நடித்த பையன் ஊட்டிக்கு போயிருந்திருக்கான். அந்த பையனை பார்த்துட்டு நீங்கள் பப்ளு கேரக்டர் நீங்கள் தானே பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ஒரு 25 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. அவ்வளோ ஒரு இம்பேக்ட். எனக்கு என்னென்னா, அது ரீல்ஸாக கட் பண்ணி போகும்போது தான் இவ்வளோ பேர் பாதிச்சிருக்காங்கன்றது, அந்த லவ்னு ஒரு 4 லெட்டர் வேர்டில் இவ்வளோ பேர் பாதிச்சிருக்காங்கன்றது அது ஒன்று. அந்த இது அகிலமே. சென்று வென்று வான் வந்து பேரண்ட்ஸ் ஓல்டேஜ் ஹோமில் இருக்காங்கல்ல, நம்ம போய் ஓல்டேஜ் ஹோமில் விட்டுறோம், அவங்க என்ன நம்ம மனநிலையில் இருக்காங்கன்றது தெரியாதுல்ல. ஸோ அந்த ஓல்டேஜாக நான் நடித்தேன். ஸோ என்னையும் என் ஹஸ்பண்டையும் கொண்டு போய் ஓல்டேஜில் விட்டுறாங்க. பசங்க 2 பசங்க இருக்காங்க. மருமகள் பேச்சை கேட்டு 2 பேருமே விட்டுறாங்க. ஸோ அவருக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போய் பழக்கம், இந்தியன் டாய்லெட் உட்கார முடியும். நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டேன்றோம். அதாவது அவர் ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு போய் விட்டுட்டோம்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்றலாம் நம்ம. ஸோ அவருக்கு வந்துட்டு இந்தியன் டாய்லெட் போகும்போது நான் கயிறு கொண்டு போய் போடுவேன். அந்த கயிறை பிடிச்சி அவர் எந்திரிக்கணும். அப்போ போய் அங்கே இருக்க வார்டன்கிட்ட எனக்கு உட்கார முடியல, எனக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் கொண்டுட்டு வாங்க அப்படிங்கும்போது அதை ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பியிருப்பார். அதை பண்ணி நான் ஒரு பர்ஸ்ட் அவுட் பண்ணி அழுதேன். நான் யாரோ திட்டுறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, நம்ம நிலைமை இப்படி ஆயிருக்கேன்ட்டு. அது ஒன்று. நெக்ஸ்ட்டு பாசக்காரியெல்லாம் வந்து வேற இல்லை. அது ஒரு பெரிய சீனு. கொடுமைக்கார அம்மா. இதை விட சின்னவதால அந்த தாமரை பாரு எத்தனை வேலை செய்யறாங்க வீட்டில். அது அந்த மாதிரி ஹெவி டைலாக்ஸ், ஹெவி இமோஷன்ஸில் வர்றது. சுருட்டு கிளவியில் சுருட்டு பிடிச்சிட்டு வர்றது. ஸோ நிறையா எல்லா இதுவுமே இம்பேக்ட் இருக்கும் கண்டிப்பாக. இருந்தது. சுருட்டு பிடிச்ச அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டைம் வந்து சுருட்டு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கும். இப்போ யாரோ 4 பேர் நம்மளே பார்க்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் கெத்து வரும். நார்மல், தட் இஸ் நார்மல், எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். ஸோ செட்டுக்கு போய் நீங்கள் சுருட்டு குடிக்கணும்னு சொன்னாங்க. சுருட்டு குடிக்கும் போது அந்த கிராமத்தில் இருக்கும்போது கிராமத்து ஆளுங்கள்லாம் திரும்பி பார்க்கும்போது நான் ஒரு ஆர்டிஸ்டில் எல்லோரும் என்னை பார்க்குறாங்க. நான் அந்த ஒரு கெத்தில் அடிச்சுட்டே இருந்தேன். அடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் பார்க்குற கண்ணு தெரியல, எல்லாம் பிளரு, பக்கத்தில் யார் நிற்கிறாங்கன்னு தெரியாது, சுத்தமாக தெரியாது. அப்படியா? ஓகே. அனுபவம் இல்லை, நிஜமும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் தான் எனக்கு சீனு. மதியம் நல்லா சிக்கன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் சீனுக்கு நல்லா பயங்கரமான கெட்டப்பு, பெரிய தின்னூர்லாம் வச்சுக்கிட்டு அந்த கெட்டப்பு. அப்போ வந்து அப்பயும் எங்கள் டைரக்டர் சொன்னார், அளவா அடின்னு 3 நாள் அடிச்சிட்டேன். இது சுருட்டு சீன் நடந்து வரேன். அதாவது கார் விட்டு இறங்கி நடந்து வரணும். தொண்டை அளவுக்கு பிரியாணி சாப்பிட்ருக்கோம். இறங்கி வந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய டைலாக் பேசிட்டு வரேன்.
கார் விட்டு இறங்கும் போதே என்னோட இன்ட்ரடக்ஷன் சீனே வந்து கால் செருப்பு காட்டுவாங்க. அப்படியே மேலே வரும்போது அப்படியே சுகர் டூஸ் புகையை விட்டுட்டு வரணும். அப்படி தான் வர்றாங்க. வந்துட்டு இருக்க டைலாக் முடிச்சுட்டு பக்கத்தில் வர வர ஏடி மேலே கை வச்சுட்டேன். டைலாக் தெரியல, கண்ணு தெரியல. பசங்க இங்கேருந்து என்ன பேசியிருக்கானுங்க, அக்கா என்னடா பாம்பு மாதிரி நெளிஞ்சு வந்தாங்க. ஏன்னா நான் நினச்சிட்டு இருக்கேன் நான் ஸ்ட்ரைட்டாக நடக்கிறேன்னு. ஆனால் ஃப்ரேமில் வந்து நான் பாம்பு மாதிரி இதாக இருக்குமா? ஒன்றுமே தெரியல, சத்தியமாக தெரியல. அதாவது காலையிலேருந்து அடிச்சிருக்கலாம், அந்த நாளாயிடுச்சு. கடைசி என்னோட லாஸ்ட் சீன் வரும்போது அப்புறம் நான் ஐம் டோட்டலி ஃபைன், நோ ப்ராப்ளம், ஐம் ஃபைன் அப்படின்னு. சரி நல்லா தண்ணியெல்லாம் பண்ணிக்கலாம் வாங்க. போயிட்டு மறுபடியும் அந்த சீனை வந்து கண்ணை திறக்கிறேன். அது நடுவில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். கண்ணை திறக்கிறேன், சுற்றி எல்லாம் உட்காந்துருக்காங்க. நான் படுத்துட்ருக்கிறேன். ஒரு பையன் மேலே வாந்தி எடுத்துருக்கேன். ஒன்றுமே தெரியல சுத்தமாக. அதாவது அப்புறம் தான் சொன்னாங்க, அந்த லாஸ்ட்டில் அந்த ரஸ்ட் இருக்குல்ல, அது வரைக்கும் அடிக்கக்கூடாது. அந்த இதில் வந்து ஒரு கோடு இருக்கும் பாருங்கள், அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அடிக்கணும்னா லாஸ்ட் வரைக்கும் அடிச்சு. கோச்சிங் கிளாஸில் எடுப்பீங்க போல, 5 சுருட்டு அடிச்சுட்டு கோச்சிங் கிளாஸ் வைப்பீங்க போல. அப்புறம் டைலாக் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பக்கத்து இருக்க பையன் மேலே வாந்தி எடுத்தான். அவன் ஷர்ட்டெல்லாம் நாஸ்தியாகி அது ஃபுல்லாகவே இதாகிடுச்சு. ஒரு வாரத்துக்கு உள்ள ஃபுல்லாக புண்ணாயிருச்சு. அப்புறம் அன்னைக்கு ஷூட் கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்த நாள் எங்கள் டைரக்டர் சொன்னார், நான் சிஜி ஒர்க் கூட பண்ணிக்கிறேன், நீ சும்மா வாயில மட்டும் வை அப்படின்னு. அது ஒன்று இருந்துச்சு. அது நல்ல இம்பாக்ட், நல்ல இம்பாக்ட் இருந்துச்சுன்னீங்களே, அது உங்களுக்கா ஆன் ஸ்க்ரீன்லேன்னு? எனக்கு ஓகே, இதெல்லாம் அனுபவிக்கணும்ல. அண்ட் சுந்தரன்ட்டு ஒரு படம், அது வந்து காரைக்குடியில் எடுத்தோம். அது ஒரு அனுபவம். ஸ்டண்ட்டு பண்ணணும், அந்த ஸ்டண்ட் இருந்துச்சு. அது தர்ம அடி வாங்குறது தான். ஆண் பெண்ணெல்லாம் கிடையாது இந்த மீடியாவில் பொறுத்த வரைக்கும். ஆண் பெண்ணுன்றதெல்லாம் கிடையாது. அது பின் விளைவுகள் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு அப்புறம் விரலின்ட்டு எல்லாம் ஸ்டண்ட்டு, 2லுமே ஸ்டண்ட்டு தான். ஸோ உங்களை வச்சு ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸும் வைக்கலாம் படத்தில் எடுக்கிறதா இருந்தால் இல்லையா? நம்ம வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, பசங்க வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாரினுக்கு படிக்க போகிறவங்களுக்கு உண்டான கவுன்சிலிங் அது வேலையும் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு நடுவில் நடிக்கிறதுக்கு எப்படி நேரம் ஒதுக்க முடியும்? அதாவது பசங்க பெருசாகிற வரைக்கும் நான் எதுவுமே பண்ணலை. எனக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸுன்னு கேட்டால் அப்ராட் ஸ்டடீஸில் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். மற்றபடி ஹஸ்பண்ட் கூடயே கார்மெண்ட்ஸில் இருந்துட்டேன். அது வீடு இதுனா பக்கத்தில் தான் கார்மெண்ட்ஸு. ஸோ இங்கேயே பேலன்ஸ் பண்ணிக்கலாம். மீடியாவுக்குள்ளே வரும்போது பசங்க பெரிய பசங்க ஆகிட்டாங்க. காலேஜ் கோயிங் போகும்போது அவங்களே இண்டிவிஜுவல் ஆகிட்டாங்களே. அதுக்கப்புறம் வந்து தம்பி சாப்பிட்டியானா அவனுக்கு கோவம் வந்துடும் நம்மளுக்கு. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் அந்த அரவணைப்பாங்க. ஸோ வென் தே பிகேம் இண்டிவிஜுவல் அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனாலும் இந்த கிளம்பும் போது எல்லாமே பண்ணி எல்லாம் கடமைகளை செஞ்சு வச்சுட்டு தான் வரணும். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, ஏறிட்டு போகிறா பாரு அப்படி தானே சொல்லுவாங்க. குடும்பத்தை பார்க்குறாளா, பசங்களை பார்க்குறா, அப்படி ஆப்வியஸ்லி அதான் வரும். ஸோ என்னோட கடமைகளை அவனை பார்க்குறது அதெல்லாமே பண்ணி வச்சுட்டு தான் போவோம். எதுவுமே பேலன்ஸ் இருக்காது. ஹஸ்பண்ட் எவ்வளோ சப்போர்ட்டிவ்? அவர் ரொம்ப இனிஷியலில் இல்லை, இப்போ நல்ல சப்போர்ட்டிவ். இல்லை எல்லாத்துக்குமே வந்து ஃபேமிலி ஒன்று தான் ப்ரையாரிட்டியாக இருக்கும். நம்ம போயிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஃபேமிலி ஒன்று. இது ஒர்க்கிங் லேடிஸை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா வருமானம், ஒரு பெரிய வருமானம் வருது. மீடியா லேடிஸ்க்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சு செஞ்சுட்டு இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. முதல்ல சினிமா வாய்ப்பு எப்போ வந்துச்சு? சினிமா வாய்ப்பு வந்து V3ன்னு ஒரு படம் வந்துச்சு. ஆக்சுவலாக என்னோடய பாசக்காரி படம் வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து டைரக்ட் அமுதவானன்றது கான்டாக்ட் வந்தார். அவர் என்னை பாசக்காரியில் இருக்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அவரே என்னை கூப்பிட்டார் படத்துக்கு. வரலட்சுமி மேம், ஆடுகளம் நிறைய எஸ்தர் மேம் எல்லாம் இருந்தாங்க. ஸோ க்ரைம் த்ரில்லர் கம்ப்ளீட் எடுத்து லாஸ்ட் டே தான் லாஸ்ட்டாக என்னை தான் வந்து ரெக்ரூட் பண்ணாங்க. கூப்பிட்டு வாமான்னாங்க. எனக்கு இதுக்கு ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன், சினிமாவில் நடிக்கக்கூடாது. ஸோ இது வேறு ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி போயினா உட்காந்து சார் பார்த்தாரு. ஏடி கிட்ட சொல்கிறாப்புல, இவங்க ஓகேவா அப்படின்னு. இவங்களை நான் இப்படியே தான் போனேன். இல்லை இவங்களை எல்லாமே மாற்றணும், மேக்கப்பில் எல்லாத்தையும் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு. நான் பேப்பர்கேன்னு முடிக்கிறேன். நீங்கள் போனீங்க, நான் எங்கள் வீட்டில் எங்கே விட போகிறாங்க அப்படின்னு சைன் பண்ணிட்டார் அக்ரிமெண்ட்டில். திக்குன்னு அடிக்குது. நான் இன்றைக்கி நடிச்சுட்டு நாளைக்கு என் வீட்டில் வாசலில் உட்கார வச்சுட்டு என்ன. அப்புறம் சைன். அப்போ சார்கிட்ட கேட்டேன், வாட் மேட் யூ டு சூஸ் மீ அப்படின்ட்டேன். யூ ஹாவ் நிறைய இருக்குது, எனக்கு தெரியும், நீ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி வீட்டில் மூச்சே வரல. எதுக்கு சொல்லிக்கிட்டு இல்லை உண்மையை சொல்ல போனால் சில பொய்ங்களை மறைக்கல, தப்பே கிடையாது. நீங்களும் போய் யாரையும் பாதிக்காத போய். அந்த ஷூட் வந்து ஆக்சுவலாக 28 days சொன்னார். ஸோ வீட்டில் வந்து என்ன சொல்லிட்டேன்னா 28 days ஒரு பைலட் மூவி, பேன் இண்டியா மூவி போகுது, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஏன்னா மூவின்னா அவ்வளோதான்,
நான் வேற அங்கே அக்ரிமெண்ட் பைலட்னு ஒன்று வந்தது. லீகல் அக்ரிமெண்ட்னு போட்டு வச்சிருக்கேன். சப்போஸ் நான் பேக் அடிச்சிட்டேன்னா முடிஞ்சிச்சு. அவங்க அந்த ஒரு இது போயிடும்ல. ஸோ வீட்டில் எதுவுமே தெரியாது. படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் தெரியும். என்னன்னு எப்படி தெரியும்? தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்குவாங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ரெண்டு கூட இருக்க ஆர்டிஸ்ட்டுங்களாம் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசும்போது சொல்லிட்டாங்க, சூப்பராக நடிக்கிற அப்படி இப்படின்னாங்க. படத்தில் தான் நாங்கள்லாம் இருப்போம் அப்படி இப்படின்னா எனக்கு திக்கு போச்சா உளறிட்டிங்களேயா இல்லை அப்படி. பட் அது வந்து அவள் பெருசாக எடுத்துக்கலாம். அது ஏதோ பைலட் ஃபிலிம் போல அதுதான் சொல்றேன். பட் தேட்டரில் போனதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியும். என்ன சொன்னாங்க? ஆனந்தத்தில் ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இதாகிடுச்சு. பட் அதுவெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம். ஓகே ஏதோ ஒரு 40 minutes ஜேர்னி எனக்கு அது படத்தில். டூ மச் ஆஃப் எமோஷன்ஸ், டூ மச் ஆஃப் டயலாக்ஸ், டூ மச் ஆஃப் க்ளோஸ்அப்ஸ். நான் இந்த மாதிரி இவ்வளோ தூரத்தை புடவை கட்டிட்டு மேலே ஒரு தூக்கி ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு கிம்மல்லாம் எதுவுமே கிடையாது. ரோடு கூட்டுற லேடி நான். ஓகே ஓகே. ஸோ அந்த கெட்டப்பில் தான் இருப்போம். நாங்கள் அதான் சொல்ல ரோடு கூட்டுறவங்க கூட ஸ்மார்ட்டாக இருக்காங்க, எங்களை இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி தான் படம் முழுக்க அப்படி தான். 3 சாரி தான் மாற்றி கட்டணும் படம் முழுக்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட் மூவி எனக்கு. பட் அந்த படம் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 6 days தான் தேட்டரில் போச்சு. இப்போ ஓடிடியில் பேசிகிட்டு இருக்கேன். அது வந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கேன் அந்த படம். இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் நிறைய தெரியும். நல்ல கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் ஆக்சுவலி. ஆமாம். ஸோ அந்த படத்தில் வரலட்சுமி மேமோட பணியாற்ற அனுபவம் பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஷூட் எங்களுக்கு வரலட்சுமி மேம் கூட டைப் படிக்குது எங்களுக்கு. பிகாஸ் நமக்கு தெரியும். பட் வந்து தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஆக்டிங் வித் அ செலிப்ரிட்டி. மித்த கூட இருக்க ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு டைலாக் தான், ஒவ்வொரு லைன் டைலாக் தான். எனக்கு 7 லைன். நம்மளுக்கிட்டே ஆப்பு தேடி வரும்னு சொல்லுவாங்களா, அது வந்து எப்படி கதறி அழுகணும் எல்லாம் பண்ணோம். ஸோ மேம் கிட்ட முதல்ல டைரக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்கக்கிட்ட போய் ரீடேக்ஸ் எடுத்து தராங்க, தயவுசெய்து கோயம்புத்தூர் ஆர்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்ட்டாரு டைரக்டர். அது வேற ஒரு பயங்கரமான வெளியே நின்று எங்களுக்கு ரிஹர்சல் போது மேமுக்கு அங்கே எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரிஹர்சல் போக நாங்கள் யாருமே கிளிசரின் யூஸ் பண்ண மாட்டோம், டீமே யூஸ் பண்ண மாட்டோம். அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு ஒரு சொட்டு தண்ணி வரல கண்ணில். வத்திருச்சு, ஃபுல்லாக வத்திருச்சு. ஏன்னா ப்ரீவியஸ் டே ரிஹர்சல்ஸ் எல்லாம் பண்ணலாம், வத்திருச்சு, சுத்தமாக வத்திருச்சு. நான் சொல்கிறேன் வத்திருச்சு, தண்ணி வரமாட்டேன்தே, என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க எல்லாமே டைலாக்ஸ் பேசி முடிச்சு லாஸ்ட் டைலாக் தான் எனக்கு வரும். எல்லாம் முடிக்கும் போது எனக்கு என்னென்னா, இவங்கெல்லாம் பேசும்போதாவது நம்மளுக்கு கண்ணில் தண்ணி வரணும், அதுவும் வரமாட்டேங்குது. என்னடா குற்றால அருவிட காஞ்சி போச்சு. கடைசியில் தான் என்னோட மேம் வந்து ஷி ஹேஸ் டு லுக் அட் மீ. இது கூட க்ராஸாக இருக்குது, இப்படி தான் இருக்காங்க மேம், இப்படி ஆப்போசிட்டில் பேச ஆரம்பிக்கும்போது எங்கேருந்து எனக்கு அந்த தண்ணி வந்துச்சுட்டே தெரியல கண்ணிலேருந்து. ஏன்னா இப்போ நார்மலாக பேச விட பர்ஸ்ட் அவுட் ஆகி அழுகணும், அப்படி ஒரு அழுகாட்சி வந்து எனக்கு தட் வாஸ் ரியலி அ காட்ஸ் கிரேஸ் தான். கண்டிப்பாக அழுது முடிச்சுட்டு நான் கதறேன், திடீர்னு கை தட்டுற சவுண்டு மட்டும் கேட்குது. சூப்பர். திடீர்னு பார்க்குறேன் மேம் கை தட்டிட்டு இருக்காங்க. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் திங். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அப்புறம் எல்லாருமே கை கொடுத்தாங்க, டைரக்டர் வந்து கட்டி பிடிச்சிட்டாருன்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆடுகளம் நரேன் சார் கேட்க, டு யூ பீப்புள் நீட் கிளிசரின் அப்படின்னாரு. நெக்ஸ்ட் டே சார் மேம் சொல்கிறாங்க, அவங்களா நேத்தெல்லாம் நீ வச்சு செஞ்சுட்டாங்க, நீங்கள் வேறு அப்படின்னா. ஸோ தட் வாஸ் ஃபர்ஸ்ட் திங். அது ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? இப்போ பார்த்தாலுமே அந்த சீன் அழுதுருவேன், இப்போ பார்த்தாலுமே அழுவேன் அந்த சீனை பார்க்கும்போது. அது வந்து ரொம்ப இது, அதில் ஒரு ஒப்பாரி சாங் ஒன்று இருக்குது. பசங்க 5 பேர்த்து வந்து என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க, அது வந்து பாட கட்டி தூக்கிட்டு போவாங்க குழந்தைங்கள. எப்படி இருக்கும் பசங்களை தூக்கிட்டு போவோம். அது அன்றைக்கி வந்து மழை கொட்டு கோவை குற்றாலத்துக்கிட்ட இருக்குது, கொட்டுன்னு கொட்டுது மழை. அதுலேயும் நாங்கள் நினைஞ்சிட்டு தான் பண்ணும்போது, அதை உண்மையிலே நம்ம பசங்க எல்லாம் அந்த குழிக்குள்ளெல்லாம் கொண்டு போய் வச்சது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக. அந்த பசங்களோட அம்மாவுமே வந்து எப்படி இருக்கும்ல, பையனை அப்படி மூடியெல்லாம் விடுறாங்க அப்படின்னு இருப்பாங்க. அது உண்மையே அந்த படம் பார்த்தாலும் அழுவான். பசங்க என்ன சொன்னாங்க? பெரியவன் வந்து அப்போ இதில் இருந்தான், ஹைதராபாத்தில் இருந்தான். சின்ன பார்த்துட்டு நாங்கள் தான் ஒட்டுக்கா தேட்டருக்கு போனோம். சின்ன ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிச்சு. பெரியவனும் பார்த்தான், பெரியவன் பார்த்துட்டு கூப்பிட்டு பேசினான். வந்துட்டு அதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜில் அந்த என்கரேஜ்மெண்ட் அதெல்லாம் வரும், போக அது வராது. இதை பற்றி தெரியும். எல்லா ஆண்களும் இப்படித்தான். ஏன் இப்படி இருக்கிறீங்க, நான் எக்ஸ்பிரஸிவாக இருக்கீங்க? அது எங்களுக்கு வர்றதே இல்லையா, அதனால் கொடுக்குறது இல்லை. எங்களுக்கு அந்த ஒரு டைம் கூட வராது. உங்களுக்கு முதல் டைம்லையாவது வரும்னு சொன்னீங்கல்ல, எங்களுக்கு அந்த முதல் டைம் கூட வராது. முதல் டைம் என்ன பண்ணிட்டு ஆக்சுவலாக ஃபீமேல்ஸ் வந்து வெரி எக்ஸ்பிரசிவ், ஜென்ட்ஸ் வந்து நான் எக்ஸ்பிரசிவ். அதுதான். ஆனால் நீங்கள் வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்க, நாங்களும் அதை நினைக்கலாம்ல. ஆமாம்மா, நாங்கள் நினைப்போம், கிடைக்காது. நாங்கள் நினைக்கலாம். அடுத்தவங்களாவது என்கரேஜ் பண்ணுறீங்களா? பண்ண மாட்டீங்க நீங்கள். ஒரு டைமாவது உங்களுக்கு கிடைக்குது, எங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கலன்றேன்.
பிகாஸ் வந்து நாங்கள் எப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ஸ் ஆர் பார்ன் டேலண்ட்ஸ். இது அவங்களுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எங்களோட ஒரு வேர்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட்டில் பெருசாக இம்பேக்ட் இருக்க போகுது. நல்லா இருக்கு. பிகாஸ் we know your ஸ்கில்ஸில் இப்படியும் சொல்லலாம். இப்படியும் உருட்டலாமா மேடம்? என்னென்ன சொல்கிறான் பாருங்க. அந்த படம் உங்களுக்கு வந்து வீட்லேயும் சரி உங்களுக்கு ஒரு பெரிய மன நிறைவாக இருந்துச்சு. தென் உங்களுக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி பட வாய்ப்பு எப்படி வந்து? நிறையா பேர் தப்பாக பேசியிருக்காங்க, நிறையா பேக் ஸ்டாபிங்ஸ். அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறதுங்கிற ஒரு கல்ச்சர் இன்னமும் இருக்குங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. பொம்பளைங்களவே மாக் பண்ணி என்ன டூரிஸ்ட் ஃபேமிலி போய் உட்காந்து டைட்டில் பார்க்கும் குடக்குடன்னு தண்ணி கண்ணில். வித்தில் உள்ள பண்ணியாச்சு நம்ம வீட்டில் வந்து